அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு. இருந்தாலும் என்னை அழைக்கிறார். எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ். என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தெரிகிறது? அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும்? எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை முஃமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள். அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பு அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன். அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான்.